நோன்பினுடைய நோக்கம் என்று பேசுகிற போதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பல பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பசியை உணர்வதற்காக நோன்பு என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படும். முதன்மையாகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா, நோன்பு பசியை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. பசியை உணர்வதுதான் நோன்பினுடைய நோக்கம் என்று சொன்னால், பணக்காரர்கள் மாத்திரம் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் அறிவித்திருக்கும். இங்கு நோன்பை பொறுத்தவரையில பணக்காரன், ஏழை, கஷ்டமானவன், கஷ்டமில்லாதவன், படித்தவன், படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இல்லை. அத்தனை பேரும் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் பிறை கணிப்பீட்டின் பிரகாரம் நோன்பு நோக்க வேண்டும். எனவே இங்கு பசியை உணர்வதற்கான காரியம் என்றொன்று இங்கு கிடையாது. வேறு விதமான ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நோன்பை பற்றி சொல்லித் தருகிற விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, அவனுடைய தூதரை நம்பியவர்களே, அவனுடைய வேதங்களை நம்பியவர்களே, அவனுடைய ரசூல்மார்களை நம்பியவர்களே என்று ஈமான் கொண்டவர்களே என்று மூமின்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி போனவங்களுக்கும் நோன்பு இருந்தது, ஒரு வேறு விதமான நோன்பாக இருந்தது. நமக்கு தரப்பட்டிருக்கிற நோன்பு அதிகாலை நேரம் எழுந்து சகர் செய்து மகரிபு நேரம் வரைக்கும் நாம் பட்டினியாக இருக்கிறோம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம், எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல் இருக்கிறோம். இப்படியான ஒரு நோன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதுபோல் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தரப்பட்டிருக்கிறது. பசியை உணர்வதற்காக தரப்படவில்லை, வறுமையை உணர்வதற்காக தரப்படவில்லை, வேறு வேறு காரியங்களுக்காக தரப்படவில்லை. நோன்பு என்பது நீங்கள் அல்லாஹுவை இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும், தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை திருமறை குர்ஆன் மிக அழகாக துல்லியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உணவு இருக்கும், கண்ணுக்கு முன்னால் இருக்கும், நோன்பாளியாக இருப்பீர்கள், ஃப்ரிட்ஜை திறந்தா வேண்டிய உணவுகள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல பார்த்தோம்னா வகை வகையான உணவுகள் இருக்கும். பழம் சாப்பிட முடியும், ஒரு பண்ணை எடுத்து சாப்பிட முடியும், உணவை எடுத்து சோறை எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் இல்லை இல்லை, அல்லாஹ் என்னை நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறான். எனவே நான் அந்த நோன்பை பக்குவமாக பட்டினியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு இறையச்சம் இருக்கிறதா இல்லையா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். கண்ணுக்கு முன்னால் உணவு இருந்தாலும், கண்ணுக்கு முன்னால் குடிபானம் இருந்தாலும், கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு ருசியான உணவுகள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பட்டினியாக இருக்குமாறு. இறையச்சத்திற்காக அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக நான் பட்டினியாக இருக்கிறேன் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் மிக அழகாக துல்லியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் எதையும் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், நான் எதையும் பேசிவிடக் கூடாது. இந்த காரியங்களை எல்லாம் உணவாக இருந்தாலும் சரி, ஒரு பிழையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, நோன்பு என்று வந்துவிட்டால் நாம் பக்குவப்பட்டு விட வேண்டும். நாம் மற்ற பாவங்களை விட்டு தூரமாகுவதற்கான ஒரு ட்ரைனிங் பீரியடாக அல்லாஹு தஆலா இதை தந்திருக்கிறான். சினிமாவில் மூழ்கி இருக்கிறீர்களா? நோன்பாளி, நான் இதன் பின் அந்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாது என்கிற முடிவை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை காலம் பொய் சொல்லி இருக்கிறோமா? புரட்டு செய்திருக்கிறோமா? அடுத்தவரை பற்றி புறம் பேசி இருக்கிறோமா? அடுத்தவரை பற்றி அவதூறு சொல்லி இருக்கிறோமா? அடுத்தவனை வெட்டுவோம், குத்துவோம், அவனை நாசப்படுத்துவோம் என்று திட்டமிட்டு அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறோமா? இந்த நோன்போடு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இறைவா, நான் பல பிழைகளை செய்து விட்டேன், இனிமேல் நான் அதை செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு பக்குவத்தை இந்த நோன்பு தந்துவிட்டது என்று மாற்றம் பெறுவதற்காகத்தான், அல்லாஹ்வை அஞ்சுவதற்காகத்தான், இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த நோன்பை நான் தந்திருக்கிறேன் என்கிறான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா.